ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் எண்ணற்ற ஜனங்கள் தொலைபேசி மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய அநேக ஜெபங்களை விண்ணப்பங்களாக எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். நாங்களும் அநேகம் பேருக்கு ஜெபிக்கவும் கர்த்தர் விடுதலை தரவும் கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். ஒரு சில சாட்சிகளை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். இலங்கை பட்டணத்தில் இருந்து ஒரு தாயார் அவருடைய மகனுக்காக என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். அவருடைய மகனுக்கு அவர் துபாய் பட்டணத்திலே சென்றிருக்கிறார். அவருக்கு சரியான ஒரு வேலை வேண்டும். அநேக வேலைகள் வருகிறது, ஆனால் சரியான விதத்திலே அவருக்கு அமையவில்லை. ஒவ்வொரு மாதமும் அவர் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாயார் எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். அந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். பாருங்கள், கர்த்தர் அவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு வேலையை அந்த தேசத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி, அந்த இடத்துல அவருக்கு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி அந்த தாயார் என்னிடத்தில் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட விதம் ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவர்கள் எடுத்த உடனே என்னிடத்தில் சொன்னார்கள், பாஸ்டர், என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக நான் ஜெபிக்க ஆயத்தப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், நீங்கள் ஏற்கனவே என்னுடைய மகனுடைய வேலைக்காக ஜெபித்தீர்கள், கர்த்தர் அந்த வேலையை கொடுத்துட்டார், ஆகையினால உங்களிடத்தில் ஜெபித்தால் ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையில் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், சகோதரி, கர்த்தர் செய்த நன்மைகளை முதலாவதாக சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள், பின்பதாக கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நான் அவர்களை உற்சாகப்படுத்தினேன். அந்த சாட்சி தான் இந்த சாட்சி. கர்த்தர் அவர்களுக்கு எப்படி வேலை தந்தார் என்று சொல்லி. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். அதே போல மதுரையிலிருந்து ஒரு தாயார் அவளுடைய மகனுடைய காரியங்களை குறித்து மிகுந்த வேதனைப்பட்டார். அவர் சரியான தூக்கம் இல்லை, அவருக்கு அநேக மனக்குழப்பங்கள், வியாபாரத்தில் ஏற்பட்ட தோல்வி நிமித்தம் ஏற்பட்ட மனக்குழப்பத்தின் நிமித்தம் மிகுந்த சோர்வோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாயார் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாகவே என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். நாங்களும் அவர்கள் ஜெபிக்க கேட்கிற நாள் எல்லாம் ஜெபித்தோம். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதே போல் கர்த்தர் அந்த சகோதரனுடைய வியாபாரத்தில் கடந்த நாட்களில் நல்ல ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். இப்பொழுது என்னுடைய மகன் நிம்மதியாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாயார் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு தாயார் வள்ளியூரிலிருந்து என்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க கேட்பார்கள். எதற்காக என்று சொன்னால் அவருடைய பேரப்பிள்ளைக்காக ஜெபிக்க கேட்பார்கள். அந்த பேரப்பிள்ளை 12ஆம் வகுப்பு எழுதும் பொழுதும் ஜெபிக்க கேட்டார்கள். ஒவ்வொரு பரீட்சை என்றும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு என்னுடைய பேரப்பிள்ளைக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டார்கள். நல்ல மார்க் எடுக்கத்தக்க கிருபை தந்தார். அதே போல் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்வதற்கு சென்றார்கள். கர்த்தர் அதனுடைய தேவைகள் சந்திக்க தயவு தந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லி அந்த தாயார் ஜெபத்துக்கு சாட்சியாக அவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கு நான் ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறேன். என்ன விசுவாசம் என்று சொன்னால், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்காக விசேஷமாக தடைகள் மாறவும், குடும்பத்தினுடைய போராட்டங்கள், அதாவது திருமண தடை, ஒரு வியாபார தடை, போராட்டங்கள் என்று சொல்லப்படுகிறதான அநேக காரியங்களை குறித்து கலங்கி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், எங்களோடு கூட வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த உபவாசத்திலே எங்களோடு கூட இணைந்திருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். இந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் புதிய மாதத்திலே புதிய நன்மையால் மாற்ற அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருவாராக. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன்,
இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மைகள். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், எனக்கு இரட்டிப்பான நன்மைகள் கூட தேவையில்லை. நான் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு பாதை, உபத்திரவத்தின் பாதையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் அநேக நேரத்தில் நம்மை உபத்திரவத்தின் பாதையிலே வழி நடத்துகிறது போல தோன்றும். ஆனால் ஏற்ற காலம் வரும்பொழுது நீங்கள் பட்ட பாடுகளுக்கு, விட்ட கண்ணீருக்கு ஏற்றபடி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். மனுஷன் கொடுக்கும் பொழுது அவன் எப்படி கொடுப்பான் என்று சொன்னால், நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பலனை தருவான். ஆனால் கர்த்தரோ இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே. இந்த வேத பகுதியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு சிறை சாலை அனுபவத்தை கொண்டுள்ள அந்த காரியங்களை விளக்கி சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு ஒருவேளை சிறைச்சாலையின் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் அநேக தடைகளை நாம் சந்தித்து கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாகவும் காணப்படுகிறோம். எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, காத்திருக்குதல் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுமாம்? இளைக்க பண்ணுமாம். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது நமக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உபத்திரவத்தின் நேரத்தில் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பது மிக அவசியம். இன்றைக்கு யாருக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தருவார் என்று சொன்னால், நம்பிக்கையுடைய சிறைகள். இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவர் செய்வாரா, நான் காத்திருந்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்கு சோர்வு, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார் என்று சொல்லி முறுமுறுத்தால் நன்மையை பார்க்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையை உங்களுடைய இருதயத்தில் வளர்த்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த முந்தின வசனம் சொல்லுகிறது, உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். பாருங்கள், உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கிற இந்த சகரியா புத்தகம் பழைய ஏற்பாட்டு காலம், இயேசு மரித்து உயிர்த்தெழாத ஒரு காலம். ஆனால் உடன்படிக்கையின் இரத்தத்தை குறித்து இங்கே பேசுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய எதிர்காலத்தை சிந்தித்து தான் அங்கே அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஒரே போராட்டம், இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த பாதை, நாம் கடந்து போகிற இந்த உபத்திரவம். ஆனால் கர்த்தர் காலங்களை கடந்து நம்முடைய தலைமுறைகளை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் என்னுடைய இந்த காரியத்தில் அற்புதம் செய்தால் என்ன? நான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் இதிலும் மேலான காரியத்தை செய்ய அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறையிருப்பு உடைந்து போகிற மாதமாக கர்த்தர் மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். எங்களுடைய சபையில் ஒரு வாலிப பையன், அவர் திருமணமானார். அவருடைய மனைவியும் அவருமாக ரொம்ப விசுவாசத்தில் இருக்கிறவர்கள். பாருங்கள், அவர்கள் இளம் வயதிலே காணப்பட்டார்கள். திருமணமானது 1 வருடமானது, 2 வருடமானது, 3 வருடம் ஆன பின்பு எல்லாருக்குள்ளேயும் பேச்சு, ஏன் இவர்களுக்கு இன்னும் குழந்தை ஆசீர்வாதம் இல்லை, இளமையாக இருக்கிறார்கள், வாலிபர்களாக இருக்கிறார்கள், ஏன் திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கே பேச்சு வர ஆரம்பித்து விட்டது. அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த வாலிப பையன், அவருக்குள்ள ஒரு வைராக்கியம், கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை தருவார் என்று சொல்லி. அதே போல பாருங்கள், அந்த காலகட்டத்திலேயும் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினார். என்ன சொன்னார் என்று சொன்னால், இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொல்லி. அவர் காத்திருந்த காலங்களிலே அவர் முறுமுறுக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணிட்டார் பாஸ்டர்,
எனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்ன வார்த்தையை பார்க்கும் பொழுது, சரி உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் கூட சொன்னோம். ஆனால் பாருங்கள், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விடவே இல்லை. வருடம் ஓடி போனது. கர்த்தர் அந்த தம்பதியினரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். உடனடியாக முதல் ஸ்கேனுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை அல்ல 2 குழந்தை இருக்கிறது என்று சொல்லி. பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். காத்திருக்க அதற்கு ஏற்ற பலனாக இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன். இந்த இரட்டிப்பான நன்மை வேதத்தில் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால், யோபுவுக்கு. எப்பொழுது கிடைத்தது? அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போய்விட்டேனே, நான் என்ன செய்ய என்று சொல்லி நினைத்த நேரத்தில் கர்த்தர் அவர் இழந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான நன்மையை தந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு நன்மை இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை இந்த மாதத்தில் உங்களுக்கு தர அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். டபுள் ப்ரமோஷன். நான் இப்பொழுது ஒரு சாட்சியை ஃப்ளாஷ் பண்ணுகிறேன். இந்த சகோதரி, அவர்களுக்கு ஏதோ உடல் பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் ஜெபித்தோம், கர்த்தர் உடல் பிரச்சனையை மாற்றி போட்டார். அது மாத்திரமல்ல, அதே மாதத்தில் அந்த சகோதரிக்கு வேலை கிடைக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை என்னுடைய உடல் பலவீனமாகிவிட்டது, எனக்கு வேலை இல்லை, நன்மை இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். கர்த்தர் செய்யும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரம் உள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த நல்ல வேளையில் உம்முடைய பிள்ளைகள் இழந்து போய்விட்டேனே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்ன தேவன், இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பபணமாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். Taught us to love one another. His law is love, and His gospel is peace. Chains He shall break, for the slave is a brother, and in His name all oppression shall cease. Sweet hymns of